அன்று முழு பௌர்ணமி நாள், டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தின் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தனியே ஒரு வீடு அமைந்தது. அந்த வீட்டில் நடந்த ஒரு திகில் சம்பவத்தின் உண்மையான கதையை தழுவிய ஒரு பெண் ஆவியின் மர்மக்கதை இது. அருகே ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர் பிரபாகரன். அவருக்கு அப்போது வயது 45. இவர் தனது மனைவி குழந்தைகளுடன் குன்னூரில் உள்ள ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறிது நாட்கள் செல்ல செல்ல அவர் நடவடிக்கையில் மாற்றம் இருப்பதை உணர்ந்த அவரது 2 ஆண் குழந்தைகளும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து, அப்பா அப்பா ஏன் இப்படி இருக்கிறார், அவர் நடவடிக்கையில் மாற்றம் இருக்கிறது, அவருக்கு என்னதான் ஆச்சு என பேசிக்கொண்டிருந்தனர். இதுவே பிரபாகரின் அன்பான குடும்பமாகும். எங்கு சென்றாலும் குடும்பத்தோடு தான் செல்வார்களாம், வருவார்களாம். அன்று நீலகிரி மலையில் மழை பெய்ததால் அதீத பனிப்பொழிவு ஏற்பட்டது. இரவு நேரம் என்பதால் பிரபாகரன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் மனதில் ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மயக்கம். தினமும் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிவப்பு சேலை கட்டிய ஒரு பெண் அவனது கனவில் வந்து தொந்தரவு செய்கிறாள். அவன் அதை கண்டு அஞ்சுகிறான். ஆனால் கனவின் தாக்கம் அதிகரித்ததால் ஒரு பெண் அவனை எழுப்பிவிடுவது போல கனவு கண்டவுடன் அவன் விழித்தெழுகிறான். ஒரு சத்தம், மீண்டும் அதேபோல் ஒரு சத்தம். ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்கிறது, நமக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வருகிறது என விழித்தெழுந்தான் பிரபாகரன். இது பற்றி யாரிடமாவது கூற வேண்டும் என நினைத்த பிரபாகரன் மறுநாள் அவனது சொந்தங்களையும் நண்பர்களையும் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களிடம் நடந்தவற்றை சொன்னான். நண்பர்கள் சிரித்தனர். சும்மா விளையாடாத பிரபாகரா என கூறி நண்பர்கள் அங்கிருந்து சென்றனர். மீண்டும் மறுநாள் இரவில் என்ற சத்தம் காதில் கேட்டுக்கொண்டிருந்ததால் அதிர்ந்து போய் எழுந்தான் பிரபாகரன். அப்போது ஜன்னல் வழியை பார்த்த பொழுது என்று தம்மை பின்னால் இருந்து யாரோ அழைப்பது போல உணர்ந்தான். அதிர்ச்சி அடைந்தான். மேலும் அவனால் கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. படுத்துக்கொண்டே என்ன நடக்கிறது என யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்போது அவனுக்கு திகிலூட்டும் சம்பவமாக தனக்கு பின்னால் இருந்த அந்த பெண்ணின் ஆவி தனது படுக்கை அறையின் கதவின் பக்கத்தில் யாரோ ஒரு உருவம் நிற்பதாக உணர்ந்தான். பயம் கலந்த கண்களை பின்னால் திருப்பாமல் அங்கு என்ன நடக்கிறது என உணர்ந்தான். அப்போது அந்த ஆவி இவனை நோக்கி படுக்கை அறையின் பக்கத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதனால் அவன் அலறினான். மறுநாள் இதற்கு ஒரே தீர்வு மாந்திரிகம்தான் என நினைத்த அவன் அருகிலுள்ள கேரளா மாநிலத்திற்கு சென்று அங்கு ஒரு மாந்திரிகனை பார்த்தான். அவன், உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, பயங்கர பேய் ஆத்மா, பெண் ஆத்மா அதுவும் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறது என அவனை பயமுறுத்தினான். மேலும் பிரபாகரனுக்கு பூஜைகள் மற்றும் யாகம் செய்ய வேண்டும் என கூறி அவனிடமிருந்து 10,000 ரூபாயை பெற்றுக்கொண்டான் மாந்திரிகவாதி. பூஜைகள் நடக்க ஆரம்பித்தது. அப்போது அங்கு ஒரு சில விளக்குகள் மட்டும் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்தன. இதை பேயின் அறிகுறியாக உணர்ந்த பிரபாகரன் மந்திரவாதி தனது வீட்டில் உள்ள பேயை ஓட்டிவிட்டான் என முழுமையாக நம்பினான். அவன் நம்பியது மட்டுமல்லாமல் மந்திரவாதி சொன்னது போல அவன் வீட்டிற்கு செல்லும் போது கையில் ஒரு தீப்பந்தத்துடன் சென்றான். வீட்டிற்கு போன பிறகுதான் தெரிந்தது மந்திரவாதி தன்னை ஏமாற்றிவிட்டான் என. ஏனென்றால் மறுநாளும் அதே பேய் அவனை தொடர்ந்தது. பின்னொரு நாள் அவன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு முக்கிய விழாவிற்காக வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களுடன் பிரபாகரன் செல்லவில்லை. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு குடும்பத்துக்காரங்களை சமாதானப்படுத்தி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சான். எல்லாரையும் அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அவன் வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி படலம் ஏந்திய ஒரு அறை இருக்குது. அந்த அறை பக்கத்தில் உட்காந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, தனக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க, நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியலை, தூங்கினாலும் கனவுல யாரோ வராங்க, அந்த பெண் யாரு என பயம் கலந்த கொஞ்சம் தைரியத்தோடு உட்காந்து தனக்கு முன்னாடி உள்ள ஒரு சிவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு ஆணோட உருவம், ஒரு பெண்ணோட உருவம் மாறி மாறி தெரியுது அவனுக்கு. சரி சாப்பிட போவோம் அப்படின்னு நினச்சவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ
ஒரு பெண்ணோட முகம் தனக்கு முன்னாடி இருந்த சுவத்தில் மாறி மாறி தோன்றிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன இது, சாப்பிடும்போது இது வரைக்கும் நமக்கு தோணுனதே கிடையாது இந்த மணி, இப்போ சாப்பிடும்போதும் தோணுது அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளாவே இருக்க முடியாது அப்படின்னு நினச்ச பிரபாகரன் தூக்கில் தொங்கணும்னு முடிவு எடுக்கிறான். நம்ம எப்படியாவது இன்றைக்கி செத்துடணும் அப்படின்னு தூக்கரை எடுத்து கழுத்தில் மாட்டி சீலிங் ஃபேனில் தொங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அவன் திடீர்னு தன்னோட பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு வந்ததுனால அந்த பிள்ளைங்களே அவனை காப்பாற்றிட்டாங்க. மறுநாள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்தா அவனுக்கு இந்த மருத்துவர்கள் தன்னால் முடிஞ்ச அறிவுரைகளை அவனுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தோன்றது உங்கள் மனப்பிரமை தான், நீங்கள் உங்கள் மனசை குழப்பி வச்சுருக்கீங்க, அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்க. அன்னைக்கு இரவு ஏதோ கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் திடீர்னு மறுபடியும் அந்த கனவு அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதே கனவு மறுபடியும் அதே மாதிரி வெள்ளை கலரில் பேய் உருவம், அதே சிவப்பு சேலை கட்டிட்டு ஒரு பெண் நடந்து வர்ற மாதிரி, அவள் சிரிக்கிற மாதிரி, அவன் பின்னாடி யாரோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரிக்கு அவன் தோண்டிகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வர வழியே இல்லாமல் தூக்கு போட்டு இறுதியில் பிரபாகரன் இறந்தே விட்டார். அவர் சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அவரோட 2 பசங்களும் முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த 2 பசங்களும் ரொம்ப நாள் அவரை நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு போனதுக்கப்புறம் இந்த கேஸில் மர்மம் இருக்குன்னு நினச்சவங்க 2 பசங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் அங்கே வீட்டுக்கு வருது. போலீஸ் அவரோட அறை மற்றும் வீட்டின் பின்புறம் அவர் தூக்கு மாட்டின அந்த இடம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் மர்மமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லை, அவங்க பசங்க மட்டும் இல்லை, அவரோட ஒய்ஃபும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நீலகிரி போலீஸ் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிச்சியும் அவங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரலை. இது முழுக்க பிரபாகரனோட தற்கொலை முயற்சி தான், தற்கொலை தான் அப்படின்னு காவல்துறை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்துக்காரங்க கிட்ட. ஆனால் அவங்க குடும்பத்துக்காரங்க யாருமே இந்த விஷயத்தை ஏற்றுக்கிடலை. நீலகிரி போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப யதார்த்தமாக அந்த மாவட்டத்தோட எஸ்பி அவரோட வீட்டுக்கு போகிறாரு, பிரபாகரனோட வீட்டுக்கு. அப்போது அவருக்கும் சந்தேகப்படுற மாதிரி அங்கே எதுவுமே கிடைக்கல. ஆனால் அந்த ஊர்க்காரங்க, அவங்களோட பிள்ளைங்க எல்லாரும் அவர் முன்னாடி எந்தெந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, எங்கெங்கெல்லாம் போனார் வந்தார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் அந்த எஸ்பிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் எப்போவுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எப்போவும் நைட்டில் தூங்கும்போது எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும், அன்னைக்கு அவர் சாவரும் போதும் இதே சத்தம் கேட்டுச்சு, ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் அது. இதை கேட்ட எஸ்பி என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து கிளம்புறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிரபாகர் உண்மையிலே இறந்தது பேயாலையா இல்லை அவர் இறப்புக்கு காரணம் அவரோட மனக்குழப்பம் தானா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ப்ளீஸ் கமெண்ட். நன்றி.